நேருக்கு நேர் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த முதல்ல கேட்டீங்கல்ல, அவள் வருவாளா அவள் வருவாளா பாட்டு, அந்த பாட்டு ஷூட் பண்ணியாச்சு. அந்த படத்தை பார்த்து டைரக்டர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த க்ளோஸ்அப்பில் இருக்கிற சூர்யா கண்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பெண்கள் தூக்கத்தை தொலைக்கக்கூடிய கண்கள். டேய், இந்த கண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் தூக்கத்தை கலைக்க போகுதுடான்னு சொன்னார். அப்படி சினிமாவையே கனவு கூட நினைக்காத இந்த பையனை ஒரு நடிகனாக்கிய டாக்டர் மணிரத்னம் அவர்களுக்கும் வசந்த் அவர்களுக்கும் பாதம் தொட்டு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 படம் சரியாக போகல, ஏன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாதில்ல. அப்புறம் பாலான்னு ஒரு டைரக்டர் வந்து நந்தான்னு ஒரு படத்தை எடுத்து, டேய் தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த நடிகர் ஒருத்தனை வருவிடான்னு ப்ரூவ் பண்ணார். அந்த பாலாவுக்கு இப்போது நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹீரோ ஆனுங்கிறதுக்காக ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு 4 மணி நேரம் டான்ஸ் ஆடுவார் வீட்டில். 4 மணி நேரம் நான் பார்த்துருக்கேன். பேர் பாடியில் ஸ்வெட்டு ஒழுகிட்டே இருக்கும். 4 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பாக டான்ஸ் ஆடுவார், டான்ஸ் கற்றுவங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் சங்கர் மாஸ்டரு பாண்டியன் மாஸ்டர் கூட்டு அதிகாலை 4 மணிக்கு பீச்சில் போய் குட்டிக்கரணம் போட்டு ஸ்டண்ட்டெல்லாம் கற்றுக்கிட்டுறாரு. என்னுடைய சித்தறிவு கட்டியவரை இங்கே சொல்கிறேன், உடம்பை போட்டு வருத்தி புழிஞ்சு 6 பேக் பண்ணவன் யார் இருக்காங்க? ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறேன், சூர்யாவுக்கு முன்னாடி 6 பேக் பண்ணவங்க தமிழ்நாட்டில் எந்த நடிகர் இருக்கிறான்? இல்லை, அதுக்கு அப்புறம் யாரா பண்ணியிருக்காங்களா?